ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூரா ரஸ்வ பாக்கியலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் உங்கள் குருநாதர் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு ஆன்மீகமாக இருக்கட்டும், ஒரு யோகாவாக இருக்கட்டும், ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு குருநாதர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருப்பாங்க. குரு தொட்டு காட்டாத எந்த ஒரு வித்தையும் பழிக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போது ஒரே குருநாதர்கிட்ட எல்லா வித்தையும் நம்ம கற்றுக்கிட்டு முழுமையாக தேர்ச்சி பெற முடியுமா அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக முடியாது. ஒரே துறையில் நிறைய குருநாதர்களை நம்ம சந்திச்சு வந்து தான் ஆகணும். நிறைய விஷயங்களை ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்து தான் ஆகணும். அப்போ நமக்கான குருநாதர், இந்த பிரபஞ்சம் நமக்காக கொடுத்த குருநாதர், மானசீகமான குருநாதர், நம்ம கடைசி வரைக்கும் இவர் தான் நம்ம குருநாதர்னு நினச்சி வழிபடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னாக்கா அதை யார் அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதாவது லக்னத்திற்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது தான் குருஸ்தானம் நமக்கு இருக்குது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்க. அந்த நட்சத்திரத்தின் மூலியமாக நமக்கு எந்த குருநாதர் இருக்காரு அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு யோகி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். யோக நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அந்த யோகியோடைய நட்சத்திரத்தில் யார் நமக்கு குருநாதராக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த ரெண்டு கான்செப்டும் கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் மானசீகமான இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த குருநாதர், இவர்கள் மூலியமாக நமக்கு இறை சக்தியும் அருள் சக்தியும் நிறைய நுணுக்கங்களும் நமக்கு கொடுத்துருக்கும். இதை நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். இது 100% கரெக்டாக வரும். பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த குருநாதர் அவர்கள்தான். நன்றி, வணக்கம்.